வணக்கம் மக்களே. எனக்கு பின்னாடி இருக்கிறதுல இந்த உயரமான மலை தான் முருகர் மலையிலேயே மிகவும் உயரமான மலை. சுமார் 1800 படிக்கட்டுகள் இருக்கு. இதோட உயரம் 3000 அடி. இந்த மலையத்தை இன்னைக்கு நான் ஏற போறேன். இந்த மலையை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பவானி சாகர் டேம். உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ பெருசா இருக்கு பவானி சாகர் டேம். போட்டோக்கு போஸ் கொடு. வாவ். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானோட ஓதிமலை சன்னதியில தான் இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு சரியாக மலையை ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையோட மொத்த படிக்கட்டுகள் 1800. 1800 படிக்கட்டுகள் ஏறி முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோம். இந்த மலையில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஓதிமலையில் முருகப்பெருமான் 5 முகங்கள் மற்றும் 8 கரங்களோட காட்சியளிக்கிறாரு. இந்த சிறப்பு உலகத்திலேயே எந்த மலைகளையுமே கிடையாது. இந்த மலையோட தலை வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான கதைகளோடு இருக்குது. இதை நம்ம மலை ஏறும்போது உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த மலை 5 நிமிஷம் ஏறிட்டு இருக்கோம். இப்போ தான் இவ்வளோ ஹைட் வந்திருக்கோம். இன்னும் 1 மணி நேரம் ஏற வேண்டியதாக இருக்குது. மலைப்பகுதி வனப்பகுதிக்கு வரவங்க தயவு செஞ்சு அங்கே உங்கள் பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டாதீங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறதா, பிளாஸ்டிக் இன்ஜியர் டு எர்த். மலை ஏற ஆரம்பிச்சதும் முதல்ல ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. இங்கே வேண்டிக்கிட்டு மீண்டும் மலை ஏறலாம். இந்த மலைக்கு எதனால் ஓதிமலைன்னு பேர் வந்தது, இங்கே இருக்க முருகருக்கு 5 முகங்கள் வந்தது எதனால், அப்புறம் பிரம்மதேவர் எதனால் சிறையில் அடைக்கப்பட்டார், இதை பற்றி ஒரு பிரீஃப் ஸ்டோரி மலை ஏறி அங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மலைக்கு வந்து அடைச்சிட்டோம். இந்த மலைக்கு 7 மணிக்கு எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் தேவைப்பட்டது. வாங்க மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முருகர் சன்னதிக்கு வந்துட்டோம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலே தெரியும் 5 முகங்களோட முருகர். இதே தான் கருவறைக்குள்ளேயுமே இருக்கும். இன்னுமே பூசாரி மலைக்கு மேலே வரல, அதனால் கருவறை கண்டிப்பாக பூட்டியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்கள, இந்த முருகப்பெருமாள் தான் கருவறைக்குள்ளேயும் காட்சியளிப்பார். கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இங்கே விநாயகர், துவார கணபதி வேண்டிட்டு உள்ள போகலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. தண்ணி வசதிக்காக ட்ரம்ஸில் வச்சுருக்காங்க. ஆயிரத்தி 800 படிகள் ஏறி முருகர் சன்னதிக்கு வந்துட்டோம். இந்த மலையோட மொத்த உயரம் 3000 அடி. இந்த மலையில் பல சிறப்புகள் இருக்குதுன்னு சொன்னல, அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கேருந்து பவானி சாகர் டேம் உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ பெருசாக இருக்குது பவானி சாகர் டேம். அடுத்த விழாவில் நம்ம கண்டிப்பாக பவானி சாகர் டேம் போகலாம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் பவானி டேம் ரீச் ஆகிடலாம். இந்த மலையில் இந்த ஊர் மக்கள் அவங்க நினச்ச காரியங்கள் நிறைவேறதுக்காக கயிறு கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கவங்க அவங்களோட வேண்டுதல் வழிபாடுறதுக்காக இங்கே பூ கேட்குறது இந்த ஊர் மக்களோட வழக்கம். இதுதாங்க இந்த மலையோட அழகு. இப்போ பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தா பவானி டேம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நம்ம இப்போ இருக்கிற இந்த ஓதிமலைக்கு கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சக்தி ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த ஓதிமலை ரீச் ஆகிடலாம். புராண காலத்தில் முருகப்பெருமான் பிரம்மா கிட்ட பிரணவ மந்திரத்துக்கான விளக்கத்தை கேட்கும்போது பிரணவ மந்திரத்துக்கான பதில் பிரம்மாவுக்கு தெரியாதனால
அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அதை இரும்படைன்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் இரும்பொடையாக மாறிடுச்சு. அது ஓதிமலையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. பிரம்மாவை சிறையில் அடைச்சதுனால படைக்கும் தொழிலை முருகப்பெருமானே பார்க்குறாரு. அதனால 4 முகம் கொண்ட முருகப்பெருமான் 5 முகம் கொண்ட முருகப்பெருமானா அவதாரம் கொண்டு படைக்கும் தொழிலை இந்த ஓதிமலையில் ஆரம்பிக்கிறாரு. அப்படி முருகப்பெருமான் படைத்த ஒவ்வொரு உயிர்களுமே ரொம்ப புனிதமாக இருக்குது, எந்த குறையும் இல்லாமல். அதனால் இந்த பூமாதேவினால் இந்த பாரத்தை தாங்க முடியல. ஏன்னா இறப்பும் பிறப்பும் சமமாக இருக்கணும். ஆனால் முருகப்பெருமான் படைத்த உயிர்களுக்கு இறப்பே இல்லாததுனால பூமாதேவினால் பாரத்தை தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. அப்படி சிவபெருமான் முருகப்பெருமான பார்க்க வந்த இடம்தான் இந்த ஓதிமலை. இங்கே முருகப்பெருமான் சிவபெருமானுக்கே கற்பிக்கிறாரு பிரணவ மந்திரத்தை பற்றி. அதனால தான் இந்த மலைக்கு ஓதிமலைன்னு பெயர் வந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மிஸ்டர் ட்ரிப்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் ஸ்டே டியூன் டு வாட்ச் மை சேனல். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.